दक्षिणे पार्श्वे श्राद्धे अस्मिन् கும்பாபிஷேக நாளிலே மட்டும் கிடைக்கும். வெல்கம் டு மை சேனல். வாருங்கள். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெருமாள் மலையில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை தான் பார்த்துட்ருக்குறோங்க. பாருங்கள், இப்போ காலையில் நேரமே மணி 6 இருக்குங்க. இந்த டைமில் பாருங்கள் மங்களவாத்தியத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. வாருங்கள், பார்க்கலாம். இந்த கோயிலின் அமைப்பு பாருங்கள். ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात्। ओम श्री भगवदाज्ञया भगवते हरिं श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयकार्ते श्री श्रीरामकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे श्राद्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिके ओम नमो ओम नामो ओम जम्बो ओम नामो ओम जम्बो ओम रामो अंगुष्ठनिष्ठिराभ्यां नामो ओम जम्बो अंगुष्ठमिता सर्वांगुलिभिः ओम नामो अंगुष्ठमिता सर्वांगुलिभिः रामोः ओम जम्बो सर्वांगुलिभिः शरणयोः ओम जम्बो. கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நேரடி ஒளிபரப்பு இருக்கிறேங்க. அதை போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். கோயில் மேலே கும்பாபிஷேகம் முடிஞ்சதையுமே இப்போ கோயில் சாமி கும்பிட போயிட்டாங்க மேலே. அங்கே பாருங்கள், பக்கத்துலேயே சிவன் மலை பாருங்கள், சூப்பராக தெரியும். இங்கிருந்து பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் தானுங்க சிவன் மலை. நம்ம பெருமாள் மலை மேலே இருக்கிற சாமி கும்பிட போயிருக்கிறோம். அங்கேருந்து தான் இந்த காட்சி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். காலை நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், கோயிலுக்குள்ளே போகிறப்ப தான் புதுசாக கட்டிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு புரட்டாசி மாதத்தில் வந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோன்னு காட்டுறோம் பாருங்கள். இறுதி கடைசியில் அந்த கோயில் முதல்ல எப்படி இருந்தது, படியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அதையும் பாருங்கள். ஒரு சில நிமிஷங்கள் தான் போட்டிருப்பாங்க வீடியோ பாருங்கள். இப்போ புதுக்கோயிலுடைய பாருங்கள், புதுக்கோயிலை பாருங்கள் எப்படி அழகாக கட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு படி ஏறுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. புரட்ட பார்க்கணும் பாருங்கள். சாமி வாக்கு போயிட்டு இருக்கிற லைனில் போகிற வழியில் நிறையா பெயிண்டிங் எல்லாம் அடிச்சிருந்தாங்க, வாசகம் எழுதியிருந்தாங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேங்க. சிவன் மலை அருமையாக தெரியுங்க. காட்சி அருமையான காட்சி. சிவன்மலை முருகன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்கும் தெரியாத இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. புரட்டாசி மாதத்தில் நல்ல விசேஷமாக இருக்குங்க.
நல்ல 4 சனிக்கிழமையும் நல்ல கூட்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் அன்னதானம் போடுவாங்க. அதை இந்த காட்சியில் காட்டுறாங்க. இறுதியில் எல்லாமே இப்போ அந்த புரட்டாசி மாதத்தை விழாவை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் பாருங்கள். கும்பாபிஷேக நாளிலே மட்டும் கிடைக்கும் மலை மேலே கொஞ்சம் பேர் தான் நிற்க முடியும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறாங்க. நல்லா வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னும் வேலை நல்லா முடியல. இதுதான் போகிற வழிங்க. அன்னதானம் நடக்குது. போகிற வாங்க அன்னதானம் சாப்பிட போகலாம். அது அன்னதானம் படம் பாருங்கள். அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் போய் பார்க்கலாம். சாப்பிட்டு அன்னதானம் கூட்டமாக இருக்குது. இது பாருங்கள், கோவிலின் அமைப்பு பாருங்கள். கீழே பார்த்தோம்னா இந்த இப்படித்தான் இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அமைச்சிருக்கிறாங்கப்பா. வாங்க எல்லோரும் அன்னதானம் சாப்பிடலாம். வாங்க, அன்னதானம் சூப்பராக இருந்ததுங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், மைசூர்பா, அந்த மாதிரி இனிப்பு, பொங்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது சாப்பாடு. எல்லாம் கூட்டமாக இருந்தது. சாப்பாடு அருமையான சாப்பாடுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. பாருங்க, சுக்கு காபி கொடுத்துட்ருக்குறாங்க. பால் இல்லாமல் சுக்கு காபி சூப்பராக இருந்ததுங்க. காலை நேரத்தில் சளி எதுவுமே பிடிக்காது. அருமையான காபி சூப்பராக இருந்தது. வாங்கி குடிச்சிட்டு போகலாம் வாங்க. வர வழியில் விநாயகர் பாருங்கள், முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த விநாயகர் இது பாருங்கள். விநாயகர் கும்பிட்டு கோயில் மேலே போகலாங்க. போயிட்டுருக்குறாங்க பாருங்க. இதுக்கு பின்னாடி வர்ற வீடியோ முன்னாடி எடுத்த வீடியோ பாருங்கள். புரட்டாசி மாதத்தில் எடுத்த வீடியோ, அதை தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், பழைய கோயில் பாருங்கள். இப்படித்தான் இருக்குது. போகிற படியெல்லாம் பாருங்கள், கல்லால் ஆனது. கல் குத்து ஆனால் நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா கோயிலில் சூப்பராக அந்த பளிங்கல் போட்டு 2 சைடுமே சுவர் வச்சுருக்குறாங்க. அதனால் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்குது. நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா முதல் கூட பாருங்கள், கல் தடம், கல் குத்து, முள் எல்லாமே இருக்குது. சின்ன நெறிஞ்சு முள்ளாமே கிடக்குங்க. பாருங்கள், பழைய கோயில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்போ தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கோயில். அதை நடக்கிறதுக்கு கொஞ்சம் போவாங்க. கொஞ்சம் வயசானவங்களாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் இப்போ ஈஸியாக இருக்குங்க. இந்த கோயில் பழைய நினைவுக்காக அந்த காட்சியை அணைச்சிருக்கிற பாருங்கள். ஏன்னா இது எப்போதும் இன்னைக்கு கிடைக்காது. பழைய கோயிலுடைய காட்சி பாருங்கள். வேலை நடந்துகிட்ருக்குது மேலே கோயில். நான் பார்த்தோம்லங்க, அந்த கோயிலுடைய அமைப்பு தான் பாருங்கள். வேலை நடந்துகிட்ருக்கீல அப்போ பாருங்கள் கூட்டம். அப்பம் பாருங்கள், சரியான கூட்டம். வாங்க கீழே போயிட்டுருக்குற சாமி கும்பிட்டு. புரட்டாசி மாதத்தில் நல்ல கூட்டங்க. அன்னதானம் எல்லாமே உண்டு. அப்போ கூட்டம் அதிகமாக இருக்குங்க. வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டுருக்குறேன். போய் அன்னதானம் சாப்பிடலாம் வாங்க. அன்னதானம் போட்டுட்ருக்குறாங்க. 5
சனிக்கிழமைகளும் 5 சனிக்கிழமை நல்லா சிறப்பாக அன்னதானம் போடுவாங்க. எப்பொழுதுமே வருஷம் வருஷம் நடக்குங்க. ரொம்ப சிறப்பான கோயில். எல்லாருமே ஒரு தடவை பார்க்கணும் இந்த கோயிலெலாம் வந்துங்க. அன்னதானம் சாப்பிட்டு பாங்க வெளியே பார்க்கலாம். ரோடு பாருங்கள், ரோட்டில் வந்து கடைகள்லாம் நிறையா பார்க்க முடியுது. வெளியில் வாங்க, கிளிமூக்கு கிழங்கு பாருங்கள், ஒருத்தர் கொண்டாந்து விற்றுட்ருக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஹை பட்டன் இருக்குது, அதையும் கொடுங்க.